நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. நானே மேட்ரிமோனியில பொண்ணு தேடா. இதான் பொண்ணு, நல்லா பாத்துக்க. ஒண்ணுமே கதைக்காம போயிட்டார். கண்களாம பார்த்து கொள்ளுவேன்னு சொல்லி அவன் அக்ரிமெண்ட் சைன் பண்ண. பூனாத்து முகம் பார்த்து இணைஞ்சு இருக்கு. எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம். இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? இன்னும் அவனுக்கு அந்த அரிப்பு தீரல. நாங்க இன்னைக்கு வந்திருக்கோம் செங்கலடிக்கு. வாங்க தம்பி. இந்த வீட்டுலயும் திருமணம், இந்த வீட்டுலயும் திருமணம். எங்க காட்டு. நாங்க வந்திருக்கோம் இந்த வீட்டு தான். இங்க பாருங்க, இங்க இப்பதான் இதெல்லாம் கட்டி கொண்டிருக்காங்க. இதே இதுல இஞ்சால வீட்டுல கல்யாணம். இங்க பாருங்க, கல்யாணம் மாப்பிள்ள வந்து தரணிதரன். ஏன்னா வயசாயிட்டே போகுது, வீட்டையும் பொண்ணு பார்க்க மாட்டேங்கிறாங்க. பயந்து நானே மேட்ரிமோனியில பொண்ணு தேட ஆரம்பிச்சேங்க. அங்கதான் கிடைச்சா கேசரியில முந்திரி மாதிரி என் ஆளு. தரணிதரன் போய் கேட்போம், இதுக்கு முதல் எப்படி காலையில் தினமும் கண் விழித்தாலே கைதொழும் தேவதை அம்மான் இருந்திருக்கும். நீ என்ன கால்தோளும் தேவதை அம்மானுதலும் போடும், கால்தோளும் தேவதை அம்மானுதலும் போடும். 10 மாசம் சுமந்து பெற்றதுக்கு 10 பைசா கூட பிரயோஜனம் இல்ல. நேரம் வந்து அதுல நான் எனக்கு பார்க்க தெரியாது, நீங்களே பார்த்துக்கொள்ளுங்க. எங்களுக்கு பார்க்க தெரியாது. இதுக்கு தான் படிங்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்களா. இதான் பொண்ணு, நல்லா பாத்துக்க. இப்ப பார்த்தா ஜினோஜன் போஸ்ட் சொல்ல போயிருக்காரு. நம்ம கேமராவோட ரெடி ஆகிறோம். படையப்பா படத்துல பார்க்கல, அந்த வெயில பார்க்கல கண் கூசுமே. இப்படிதானே கண் கூசுறேன். பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவோம், திருமண வாழ்த்துக்கள். நன்றி சொல்லு. தரணி பாயை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? வளர்ந்தவர் என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. இதுக்கு நீங்களே பதில் சொல்லலாம் போல. வரப்படல பக்கத்துல. சொல்லுங்கள். என்ன இடிக்க போறீங்களா? நீங்க கதைங்க அப்ப நல்லா இருக்கும். நீங்க கதைங்க அப்ப நல்லா இருக்கும். இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. அரேஞ்ச் மேரேஜ் தான். நான் அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி இல்ல. ஓகே. எவ்வளவு காலம் இப்ப லவ் பண்றீங்க? அது நவம்பர் 23. நவம்பர் 23, இன்றைக்கு ஜனவரி 25. கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் கேப். 2 மாசம் 2 நாள். பார்த்ததுல இருந்து லவ் பண்றோம். ஃபர்ஸ்ட் வீட்டை வந்து பார்த்த டைம்ல ஒண்ணுமே கதைக்காம போயிட்டார். அப்ப இவருக்கு என்ன பிடிக்கலையோ அப்படி இருந்துட்டு நான் யோசிச்சேன். அதுக்கு பிறகு பார்த்தா அவருக்கு உங்களை பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு. உள்ளமே உனக்குத்தான், உசுரே உனக்குத்தான். நீங்க என்ன வேலை செய்யுங்க? டீச்சிங்கா? நான் டீச்சர். அவர் வந்து சேல்ஸ் ரெப். எதிர்பார்த்த மாதிரியே அப்படியே சரியா வந்து அமைஞ்சிருக்காரு. கண்களாம பார்த்து கொள்ளுவேன்னு சொல்லி அவன் அக்ரிமெண்ட் சைன் பண்ணதான் அவன் வந்து. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. நான் ஆசைப்பட்ட மாதிரியே நீங்க அமைஞ்சிருக்கிறீங்க. காலம் பூரா அப்படி உங்களோட கையை பிடிச்சு கொண்டே கடைசி வரைக்கும் அப்படியே பயணிச்சு கொண்டே இருக்கணும். இதான் என் ஆசை. அன்பே இந்தன் காதல் சொல்ல நொடி ஒன்று போதுமே, அதை நானும் மைப்பிக்கத்தானே ஒரு ஆயுள் வேண்டுமே. கொஞ்சம் நான் கதைச்சிருக்காங்க, எங்களுக்கு டைம் காணாது. இந்த எகத்தாளத்துக்கு குறைச்சல. சாமியை கும்பிடுங்க. இங்கே இது ஹால். வீடு கட்டணும், நம்ம இப்படி கட்டலாம், ஒரு மிக முடிக்கலாம். இதுதான் சரணி பைடு அப்பா. அப்பா வணக்கம். வணக்கம் வணக்கம். இது சாமி ரூம் அப்படியே செட் பண்ணிட்டு இதுக்குள்ள ஹொரிடோ ஒன்று வச்சு இங்கே 2 ரூம் இருக்குது. உங்களோட ரூம்
பின்னி பின்னி சின்ன எடையோடும் நெஞ்சை எள்ளும் வண்ண துணி போல ஒண்ணுக்கொன்னுதான் இணைஞ்சு இருக்கு உறவு எல்லாம் அமைஞ்சு இருக்கு அள்ளி அள்ளி தந்து உறவாடும் அன்னமடி இந்த நிலம் போல சிலருக்குத்தான் மனசு இருக்கு உலகில் நிலச்சி இருக்கு நேத்து தனிமையில போச்சு யாரும் துணையில்ல யாரும் வழிதொடைக்கு வந்த ஏதும் எனையில்ல உலகத்தில் எதுவும் தனிச்சு இல்லையே குழலில் ராகம் மலரில் வாசம் சேர்ந்தது போல இளங்காத்து வீசுதே எச போல பேசுதே வளையாத மூங்கிலில் ராகம் வளைஞ்சு ஓடுதே மேகம் முடிச்சு கேட்குதே மணியின் ஓசை கேட்டு மனக்கதவு திறக்குதே புதிய தாளம் போட்டு என் இதயத்தை வழியில் எங்கேயோ மறந்து தொலைத்து விட்டேன் உன் விழியினில் அதனை இப்போது கண்டுபிடித்து விட்டேன் இதுவரை அதை நான் கண்டேன் வாழ்கிறேன் நான் உன் மூச்சிலே முதல் மழை என் மனதில் ஏதோ புரியாத உறவில் நின்றே அறியாத சுகங்கள் கண்டே மாற்றம் தந்தவள் எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. ஏண்டா இன்னுமா உனக்கு அந்த அரிப்பு தீரல? இங்கிலீஷ் மெடிசன் போட்டு பார்த்தேன், குணமாகல. மல்லாக்க படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? வாழ்த்துக்கள். பாய். ஒரு ஷூட்டிங் ரெடி பண்ண சரியா? கட்டாயம் முடிக்கணும். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. பாய். என்னை எப்படி சாவடிச்சு போட்டா மறக்க மாட்டேன்னு. ஓகே. லைக் பண்ணுங்க, பிடிக்கிற டிஸ்லைக் பண்ணுங்க.